இந்தியாவா? இங்கிலாண்டா? யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டஃப் கால். ரியலி, ரியலி டஃப் கால். ஏன்னா 35 ரன் இருக்குது. 4 விக்கெட் கையில். 4ஆ 3ஆ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு புரியுது. கிறிஸ் வோக்ஸ் ஆடுவாரான்னு. பட் அதை பற்றி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு ஜோ ரூட். ஆடுவார், தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆடுவார். இன்றைக்கி இண்டோர் நெட்ஸ்லலாம் ட்ரெயின் பண்ணிருக்காரு கிறிஸ் வோக்ஸ். ஸோ தேவைப்பட்டால் நிச்சயமாக ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35 ரன், 4 விக்கெட்டு அண்ட் 3.4 ஓவரில் 22 பந்துகளுக்கு அப்புறம் இந்தியா செகண்ட் நியூ பால் எடுக்கலாம். ஸோ எத்தனை பிளாட்டு, எத்தனை சப் பிளாட்டு, எத்தனை ட்விஸ்ட்டு, யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 60-40 இங்கிலாண்டுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 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 நியூட்ரலாக ஒரு சார்பற்ற பார்வை பார்த்தா 60-40 வந்து இங்கிலாந்து பக்கம்னு தோணுது. அதற்கு காரணமும் இருக்குது. ஏன்னா ஹெவி ரோலர் பயன்படுத்துவாங்க. ஹெவி ரோலர் காலையில் பயன்படுத்தினதுக்கப்புறம் ஒரு 30-40 நிமிடங்கள் வந்து பிச்சு கொஞ்சம் சாந்தமாக இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து போலர்ஸுக்கு ஏதுவாக இல்லாமல் இருக்கலாம். பேட்டர்ஸ் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஆட முடியும். இது நான் மட்டும் சொல்லலை, இது ஜோ ரூட் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஜோ ரூட் பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட், இந்த சீரீஸ் முழுக்கவே ஹெவி ரோலர் நாங்கள் பயன்படுத்தின நேரத்துலலாம் எங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டராக அமையக்கூடும். அது நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. தவிர 35 ரன் தான் அப்படின்னு இருக்கும்போது இங்கிலாண்டோட பேட்டர்ஸ்க்குமே அந்த திறன் இருக்குது. ஜேமி ஸ்மித் இந்த சீரீஸோட முதல் பகுதியில் நல்லா பேட்டிங் ஆடிருக்காரு. ஆல்சோ ஜேமி ஓவர்டன், அவர் கூட ஆடுறவருக்கு வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 97 இருக்கார். அவர் ஆடின அந்த ஒரே டெஸ்ட் நியூசிலாண்டுக்கு எதிராக. கஸ் ஆட்கின்சன் கண்டிப்பாக நல்லா ஆடக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். ஜாஷ் டங் நிச்சயமாக அவராலையும் ஓரளவாக ஆட முடியும். ஸோ இதெல்லாம் இருக்குது. பட் மறுபக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் போலர்ஸ் மட்டும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி எப்படி முடித்தாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சிராஜ் ஒரு பக்கம், பிரசித். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிராஜ் அண்ட் பிரசித் தான் தொடங்கணும். த பெஸ்ட் போலர்ஸ் ஆன் டிஸ்பிளே. அண்ட் பிரசித்தோட ஸ்டைல் ஆஃப் போலிங் மேபி பெட்டர் தென் ஆகாஷ்தீப். இந்த ஒரு லோவர் ஆர்டர் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆகாஷ்தீப் லைனில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அவர் வந்து சில அனாவசியமான 5 வைட்ஸ் கொடுத்ததும் பார்த்தோம். அவர் லைன் கண்ட்ரோல் பண்ண பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் ஓல்ட் ட்ராஃபர்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம், எட்ஜ்பஸ்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் 10 விக்கெட் ஹால் எடுத்தார். அதுக்கப்புறமே அவர் கொஞ்சம் தடுமாற்றம் நிறைந்த பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம் அவரிடம் இருந்து. அதனால் பிரசித் நல்லா ஸ்டார்ட் பண்ணார்னா அவர் லெங்க்லேயே அடித்து போட்டாலுமே பந்து எழும்புது கண்ணாப்பின்னு. சிராஜ் கேட்கவே வேண்டாம். சிராஜ் வந்து ஒரு ரியல் வாரியர், லீடிங் விக்கெட் டேக்கர் இந்த சீரீஸில். அண்ட் எத்தனை ஓவர் 170 தாண்டி போய்கிட்டே இருக்கார். ஸோ அவரும் இவரும் சேர்ந்தால் 2 விக்கெட் ஏர்லியாக எடுத்தால் மேட்ச் இந்தியா பக்கம் போகலாம். ஸோ எப்படி வேணால் போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு போட்டி. மறக்காமல் சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழில் 3:30 மணிக்கு பாருங்கள். நானும் இருப்பேன் காமெண்ட்ரியில். இந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த சீரீஸ் அமோகமாக இருக்கும்.